மகாநதி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து அவங்க ஆல்ரெடி அவங்க அம்மா அப்பா கூட இருந்த வீட்டில் போய் உட்காந்துருப்பாங்க. என்ன நைட் நேரம் வெண்ணிலா தூங்காமல் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்ணிலா கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து ஊருக்கு போகிறத பற்றி விஜய் பேசுவாங்க. ஆனால் வெண்ணிலா வந்து எனக்கு வந்து ஊருக்கு போக பிடிக்கல, இங்கே இருந்தால் நான் ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சொல்கிறாங்க. விஜய் நீ இங்கே இரு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னொரு சைட் வந்து காவேரி வந்து குமரன் கிட்ட இந்த மாதிரி நம்ம போய் பசுபதியை பார்த்துட்டு வரலான்னு சொல்கிறாங்க. எதுக்கு இந்த நேரம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கேட்குறாரு. இல்லை, நான் வந்து அதே இடத்துல விஜயை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ பசுபதியை போய் பார்த்து நான் சந்தோஷப்படணும், அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட சில விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு குமரனும் காவேரியும் வந்து பசுபதியை பார்க்க போகிறாங்க. அங்கே போய் பசுபதிக்கு பார்த்தீங்கன்னா நோஸ்கட் கொடுக்குற மாதிரி நிறையா விஷயம் வந்து காவேரி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி வந்து கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. ரீசன் கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் ரொம்ப வந்து இந்த கேஸ் விஷயமா ஒரு வாரமாக அலைஞ்சிருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக கொடைக்கானல் வந்து நான் மட்டும் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு சாரதா கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. அதுக்காக டிக்கெட் எடுக்க போகிறோம் அப்படின்னு போய் சொல்லிட்டு குமரனும் காவேரியும் பார்த்தீங்க அப்படின்னா பசுபதியை பார்க்க போயிருப்பாங்க. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா கிட்ட விஜயை உனக்கே விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த கஷ்டம் தாங்க முடியாமல் தான் கொடைக்கானல் போய் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொடைக்கானலுக்கு போகிறாங்க. விஜய்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக காவேரியை விடவே மாட்டாங்க. வெண்ணிலாவோட காவேரி தான் வந்து எப்போதுமே விஜய்க்கு வந்து முக்கியம். அது மட்டும் இல்லாமல் தன்னோட குழந்தை காவேரி வயிற்றுல இருக்குன்னு தெரிஞ்சும் விஜய் வந்து அசால்ட்டாக இருக்க மாட்டாங்க. யார் என்ன தடுத்தாலும் காவேரி மட்டும்தான் வந்து விஜய் மனசில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரியை திரும்ப கூட்டிகிட்டு வந்து தன் கூட வந்து விஜய் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.